ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெயிலா விளாக்ஸ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முதன்முறையா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி செலிப்ரேட் பண்ணோம் தமிழ் புத்தாண்டு நான் சொல்றேன். இப்ப இது என்னோட ஃபேமிலி. நானு, என்னோட ஹஸ்பண்ட், 2 பொண்ணுங்க, என் பையன். என்னோட ஊரு தமிழ்நாடு மதுரை. நாங்க செட்டில் ஆனது பெங்களூர். என் பசங்க 3 பேரும் இங்க தான் பெங்களூர்ல தான் படிச்சாங்க. பசங்க வேலைக்கு போயிட்டாங்க. பையன் இப்ப படிச்சுட்டு இருக்கிறான். தமிழ் புத்தாண்டுக்கு முதனா எல்லாரும் மருதாணி இலை அரைச்சு வச்சோம். எங்க பொண்ணுங்களுக்கு மருதாணி இலைனா ரொம்ப பிடிக்கும். அதனால முத நாள் நைட்டே வச்சோம். மறுநாள் கனி காணுதல். கனி காணுதலுக்கு முக்கணிகள் மா, பலா, வாழை, மங்களகரமான பொருட்கள், காசு, தங்க நகை, வெள்ளி நகை எல்லாமே வச்சு காலையில ஏஞ்ச உடனே அதுலதான் கண்ணு விழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுலதான் கண்ணு விழிச்சோம். அப்புறமா ஒப்பட்டு செஞ்சோம். கர்நாடக மாநிலத்துல ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுல போலின்னு சொல்லுவாங்க. உகாதி அன்னைக்கே எங்க பசங்க ஒப்பட்டு வேணும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால சரி, நீ தமிழ் வருஷ பரப்பனைக்கு பண்ணலான்னு ஒப்பட்டு செஞ்சிட்டு இருந்தேன். நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். என் பொண்ணு போட்டு எடுத்தாங்க. பெங்களூர்ல தான் வந்து ஒப்பட்டு எப்படி செய்யறதுன்னு நான் கத்துக்கிட்டேன். நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது எனக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா அங்க வந்துதான் எல்லா சமையலுமே நான் பெங்களூர்ல வந்து கத்துக்கிட்டேன். நான் இதுதான் ஒப்பட்டு. சாமிக்கு இலை போட்டு படைக்கிறதுக்காக சாதம், சாம்பார், ஒப்பட்டு, போண்டா, சட்னி, கேபேஜ் பொரியல், உருளைக்கிழங்கு கூட்டு இதெல்லாம் வச்சு சாமிக்கு இலை போட்டு படைச்சு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு எங்க பசங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்புறமா எல்லாரும் ஒன்னா உட்காந்து குடும்பத்தோட சாப்பிட்டோம். எல்லாமே இலையில பரிமாறிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம். ஈவினிங்கு எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போனோம். சிவன் கோயில் பக்கத்து ஏரியால, நாங்க இருக்கிறது இந்திரா நகர், பக்கத்து ஏரியா அல்சூர்ல சிவன் கோயில், சோமேஸ்வரன் கோயில். அங்க சிவலிங்கம் இருக்குது. நாங்க போன உடனே சாமி ஊர்வலம், விநாயகர் ஊர்வலம் கொண்டு வந்தாங்க. அதையும் பார்த்துட்டு கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது பிரசித்தி பெற்ற கோயில், பழைய காலத்து கோயில். பழைய காலத்து கோயில் போனா எல்லாரோட காலடி பதிஞ்சனால இன்னும் சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அதனால சோமேஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த கோயில் சாமி முன்னாடி நந்தி, பஞ்சலோகத்தால் ஆன நந்தி இருக்குது. எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு மூலஸ்தானத்துக்கு போய் சிவலிங்கம், மூலஸ்தானத்துல சிவலிங்கம் இருக்காங்க, சிவலிங்கத்தை வணங்கிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோயில்ல கொஞ்ச நேரம் பிரகாரத்தை சுத்திட்டு உக்காந்துருந்தோம். சாமி ஊர்வலம், நாங்க கோயில் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள சாமி ஊர்வலம் சுத்தி வந்துச்சு. சுத்தி வந்த உடனே கோயில பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்களோட தமிழ் புத்தாண்டு விளாக்ஸ்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.